புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் முக்கிய தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளியான கருணாசுக்கு தூக்கு தண்டனை விதித்து புதுவை போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு முத்தியால்பேட்டையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமானார். பின்னர் 2 நாட்கள் கழித்து கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டார். விசாரணையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கருணாசுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் புதுவை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.